நினைச்சதெல்லாம் அவர் இதுவரைக்கும் நடந்திருக்கு, அவர் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு. அப்படித்தான் எங்களுடைய ஆக்சன் கிங் அர்ஜுன் அவருடைய அன்பு மகளை அவர் கரம் பிடிச்சாரு, நினைச்சதெல்லாம் நடந்துச்சு. அதே போல இந்த படத்தில் என்ன நோக்கத்திற்காக இந்த படத்தை எடுத்தாரோ, பொதுவா சொல்லுவாங்க, நம்ம நிறைய இயக்குநர்களை வந்து படப்பிடிப்பு தளங்கள்ல பார்த்திருக்கோம், பரபரப்பா இருப்பாங்க, ஆக்சன் கட் அப்படிலாம் கிடையாது. அப்படி கூலா சாஃப்டா இப்படி ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவில் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அவர் கோவப்பட்டு நான் பார்த்தேன். நான் இருந்தது ஒரு 5-6 நாள் தான் படப்பிடிப்புக்கு போனேன். அந்த 5 நாட்கள் பார்த்து கூட சின்ன கோபம் கூட ஒரு முகத்துல பார்த்தாலும் சிரித்து கொண்டு ரொம்ப மென்மையான ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்காரு. தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத இயக்குனராக மரியாதைக்குரிய தம்பி உமாபதி வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு சின்ன இருண்ட காலம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா, யூடியூப் சேனல்ஸ் தான் தமிழ் சினிமாவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. எத்தனை யூடியூப் சேனல்கள் இந்த படத்துக்கு எதிராக நின்றாலும் இந்த படத்தினுடைய வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா